வாக்குத்தத்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் தூதன் அவனை நோக்கி, சகரியாவே. 13வது வசனம் சொல்லணும்னு அப்படி யோசிக்கிறீங்க, அப்படி பார்த்துருக்கேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆண்டவருக்கு பயப்படாவதாக. நான் வாசித்த இந்த பகுதி ஒரு பெரிய வசனம், ஆனால் நம்முடைய வாக்குத்தத்தம் பகுதி. தூதன் சகரியாவை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவன் சொல்வதாய் காண்கிறோம். ஆண்டுக்கு பயமாட்டாவதாக. நடந்த சம்பவத்தை ஏற்கனவே இந்த பகுதியில் இந்த வீடியோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டாவது, இது நமக்கு தெரிந்த நல்ல ஒரு பகுதி. ஏன்னா யோவான் சாணகனை யாரும் இணைச்ச முடியாது, மறக்க முடியாது. ஆகவே சகரியாவுடைய காரியங்களால் நமக்கு வாசிக்கப்பட்டது, அநேக செய்திகளை கேட்கப்பட்டது தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில் ஒவ்வொன்றாய் சொல்ல வேண்டும் சொன்னால், பயப்படாதே என்றுதான் வார்த்தை ஒன்று இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை ஒட்டுமொத்த உலகம் எடுத்துக்கொள்வோமே, ஒட்டுமொத்த உலகம் அன்றைய நிலைமையில் சொல்லுவோம் என்று சொன்னால், மல்கியா தீர்க்கதரிசி தான் இந்த வேதாகமத்தில் கடைசி தீர்க்கதரிசி என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள் எழும்பவில்லை. இஸ்ரவேலிலே அல்லது யூதாவிலே தீர்க்கதரிசிகள் எழும்பவில்லை. தனிப்பட்ட முறையில் சில தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சிலரோடு பேசிவிட்டு போயிடுவாங்க. தேசத்திற்கோ ஒட்டுமொத்த ஜனத்திற்கோ ராஜ்யங்களுக்கோ ராஜாக்களுக்கோ எதை பற்றியும் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் உருவாக்க அல்லது கொண்டு வரப்படவில்லை. ஆண்டவர் அவரோடு பேசலை. தேவன் தனிப்பட்ட முறையில் சிலரோடு பேசினார். 400 ஆண்டு காலங்கள் வேதாகமத்தில் ஒரு இருண்ட காலம் என்று சொல்வார்கள். ஆண்டுக்கு பயம் உண்டாவதாக. அந்த காலகட்டத்தில் எந்த தேவனுடைய சத்தமும் கேட்கவில்லை. தேவனுடைய சத்தம் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் மனிதர்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களை காத்து கொண்டு சரி செய்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் முதலாவதாக ஒட்டுமொத்த ஜனத்திற்கு தேவையான ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சொல்லப்பட்டது இதுதான், பயப்படாதே என்ற முதல் வார்த்தை தான். இதே போல ஒட்டுமொத்த உலகத்திற்கு அல்லது ஒட்டுமொத்த யூதயா சந்ததிக்கு அல்லது யூதர்களுக்கு, அந்த ஒரு குழுவினருக்கு மட்டும் கிடைக்கும்படியான கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனோடு தேவன் பேசினது, பயப்படாதே. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆசீர்வாதம் பெறும்படியாய் இதே வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்பட்டது. தூதர்கள் சொன்னார்கள், பயப்படாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஒட்டுமொத்த உலகத்திற்கு அதுதான் முதல் வார்த்தை. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, சின்ன குழுவினர், ஒரு குழு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. ஆகவே என்ன அப்படின்னு சொன்னால், இதனால் வரை உங்களுக்கு தேவ சத்தமோ தேவனுடைய வார்த்தைகளோ பரலோகத்திலிருந்து துணிக்கப்படவில்லை. இனி அப்படி அல்ல, துணிக்கப்படும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய இறங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை தான் இந்த பயப்படாதே. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டதான்? நீ ஜெபித்திருக்கிறாய், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்போ கேட்கப்பட்டது? வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் யோவானுடைய இந்த மன்னிக்கணும் சகரியாவுடைய வாழ்க்கையில் அவன் அந்த ஆசாரியத்துவ வேலையை செய்து கொண்டிருக்கும் போது தூதன் தான் அங்கே வந்து நின்ன. எல்லாம் உள்ள அவனை திரைக்கு உள்ள அனுப்பிட்டாங்க. போனவன் திரும்பி வரல. ரொம்ப நேரம் கழிச்சு வர என்ன நடந்ததோ தெரியல. ஒருத்தனை யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்பி வந்த நிலைமை, ஊமையனாக வந்தான், எல்லாம் வந்தது. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அவன் எழுத்து மூலம் தான் எழுதி காண்பித்தான்னு சொல்லப்படுது. சரி, இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் சகரியாவுக்கு என்ன நிலைமையில் கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னா வயோதிபம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, அன்னைக்கு தான் அவனுக்கு ரிட்டையர்மெண்ட். அன்னைக்கு தான் அவனுக்கு என்னது, நல்ல கவனிங்க, ஆசாரிய வேலை செய்வதற்கு லேவின் கோத்திரத்திலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். அங்கே ஆசாரிய வேலை செய்வதற்கு லேவியர்களிலே முக்கியமான ஆட்கள்லாம் கூப்பிட்டு
ஆரோன் சந்ததி மட்டும்தான் ஆசாரிய வேலை. மற்ற லேவியின் கோத்திரத்தில் இருக்கிற லேவியர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஆலயத்தில் சின்ன சின்ன உதவி செய்வதற்கு, பலி செலுத்தும் போது ஆட்டு தோலை உரிக்கிறதுக்கு, ஆடை பிடிச்சி எழுப்பதற்கு, இந்த கட்டைகளை அடுக்குவதற்கு, இப்படிப்பட்ட வேலைக்கு தான் லேவியர்கள் பயன்பட்டார்கள். ஆசாரியன் பலி செலுத்துவான். இவைகளிலே ஆரோனுடைய குடும்பத்தில் இருந்து வந்தால் அவன் பிரதான ஆசாரியனாக இருப்பான். இப்படி தான் அங்கே ஒழுங்கு இருந்தது. ஆக இவன் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அங்கே உள்ளே ஆசாரிய வேலை செய்கிறான். என்ன வயசு அப்படின்னா, அன்றைக்கு தான் அவனுக்கு ரிட்டைர்மெண்ட். அவனுக்கு என்ன செய்யுது, ரிட்டைர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வயது. எவ்வளோ வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய 50 ஆண்டு காலங்கள் அவங்க என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. நம்ம வயது வச்சுன்னா 60 ஆண்டு காலம் வைத்துக் கொள்ளலாம். 60 வயசில் அவனுக்கு ரிட்டைர்மெண்ட். ஏறக்குறைய ரிட்டைர்மெண்ட் கேஸில் இவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் வீட்டுக்கு போயிடணும். அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உன் வேண்டுதல் நிச்சயப்பட்டது. அவன் தலையை சொல்லிட்டான், என்னன்னா இது, ஜெபித்த காலம் என்ன அவனை யோசிச்சு பார்த்தா, அவன் திருமணமாகி ஏறக்குறைய 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் போயிட்டு, திருமணம் ஆன உடனே எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தில் ஒன்று, நல்ல புத்திர சந்தானம் செய்யணும் வேண்டும் என்று சொல்லி எல்லா ஒட்டுமொத்த மக்களும் வாழ்த்துவது, அந்த வீட்டார் ஜெபிக்க வேண்டுமானால் ஜெபிப்பது, தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பது எல்லாம் இந்த புத்திர சந்தானத்துக்கு ஒரு ஜெபம் கட்டாயம் என்ன செய்யும் இருக்கும். எந்த வயதில் ஜெபித்தார்கள் அவங்க, ஜெபம் பண்ணான் திருமணம் ஆன நிலையிலிருந்து ஜெபம் பண்ணான். பொதுவாக எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பான்னு சொன்ன ஒரு கணக்கு போட்டால் 10 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பான். எவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பான்? ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலில் ஒரு பழக்கம் இருக்குது. 10 வருஷம் வரைக்கும் பார்ப்பாங்க. குழந்தை இல்லைன்னா அடுத்த ஒரு மனைவி என்ன செய்வாங்க, இன்னொரு ஆளை கல்யாணம் முடிச்சு புத்திர சந்தானத்தை பெற்றுக்கொண்டு சந்ததி என்ன செய்வாங்க, உருவாக்கி கொள்வார்கள். 10 வருடம் வெயிட் பண்ணுவாங்க. இவனும் 10 வருஷம் வெயிட் பண்ணான், ஜெபம் பண்ணியிருப்பான். 10 வருஷம் உட்காந்து ஜெபம் பண்ணான். இல்லை, அதுக்கப்புறம் ஜெபத்தையே மறந்துட்டான். இனி நமக்கு என்ன கிடையாது, பிள்ளையே கிடையாது. இனி நமக்கு பிள்ளையே கிடையாது. சரி, இருக்கிற நாட்கள் இருந்து போவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபத்தையே மறந்து போயிட்டான். வேலை செய்யும்போது கடைசி நாள் தான், ரிட்டைர்மெண்ட் நாள் தான் தேவன் தரிசனமாகி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமாம், இது என்னைக்கோ கேட்டிருக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ நாட்கள் கேட்கிறீரே என்ற யோசனை அவனுக்கு இருந்தது. அதான் சொன்னான், நான் வயோதிபன், எலிசபெத் வயோதிபனா ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்களுக்கு இனி ஒரு குழந்தை பிறந்து இனி வளர்த்து எடுப்பதற்கு எங்களுக்கு என்ன கிடையாது, பலனும் இருக்காது. அது சமுதாய அடிப்படையில் பார்த்தா நகைப்புக்குரியதாகவே இருக்கும். இதெல்லாம் நினச்சி தான் அவன் சொன்னான். அவனுக்கு விதங்கள் வேறு விதத்தில் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் ஜெபம் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு பயன்படுவதாக. அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணின இவனே ஜெபத்தை மறந்துட்டான். ஜெபம் பண்ண இவனே ஜெபத்தை என்ன செய்தான், ஜெபித்தவன் ஜெபத்தை மறந்து விட்டான். ஜெபத்தை கேட்டவர் மறக்கவே இல்லை. ஆமாம், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எத்தனையோ ஜெபங்கள் பண்ணியிருப்போம். கேட்கப்பட்டவை எத்தனையோ இருக்கலாம். கேட்கப்படவில்லை என்பதனாலே அந்த ஜெபத்தை குறித்து நாம் ஜெபம் பண்ணாமலே போயிருக்கிறோம். சில ஜெபங்கள் மறந்தே போயிட்டோம். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், நீங்கள் எத்தனை காரியத்துக்கு ஜெபித்தவர்களோ தெரியாது. சில முக்கியமான காரியத்துக்கு போராடி அழுது ஜெபம் பண்ணி கிடைக்கவில்லை என்றதான ஏக்கம், மனக்குமுறல், கடைசியில் கைவிட்டுட்டோம், போ அவ்வளோதான் அப்படின்னு, இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல என்று சொல்லி எல்லாவற்றையும் தள்ளிவிட்டோம். ஆனால் நேரங்கள், காலங்கள், நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரம், எதிர்பாராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அன்றைக்கு தேவன் ஜெபத்திற்கு ஏற்ற பதிலை கொடுப்பார் அவர். ஆமாம், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஜெபித்த நீங்கள் மறந்தாலும் ஜெபத்தை கேட்டவர் ஜெபத்தை ஒரு நாளும் மறப்பது இல்லை. ஆமாம், இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையை அதை வைத்துக் கொள்வோம். நான் எத்தனையோ ஜெபம் பண்ணினேன், அது எனக்கே ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் தேவன் அதை ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்தி என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதாக நிறைவேற்றி கொடுக்க வல்லவர். எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத பதிலை நம்முடைய வாழ்விலே தரக்கூடிய வல்லமிட தேவன். அவனுக்கு தான் சொன்னார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு பயமாட்டவதாக.
அவனே ஒய்ஃப் வச்சுருப்பான், 2 பேரும் ஜெபம் பண்ணதே மறந்துட்டோம், போகும்போது சோகமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வந்திருப்பான். இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட், நான் வீட்டுக்கு வந்துட வேண்டிய காலகட்டம், ஆனால் இன்றைக்கி பதில் கிடச்சிருக்கு. அவன் யோசித்து பார்த்துருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தாங்க, சில இதுக்கு பதில் கிடைக்கிறேன்னு கலங்குறோம், யோசிக்கிறோம், ஜெபத்தையும் மறந்துருக்கலாம், வேண்டாம்னு தள்ளி இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவர் ஆமென். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த விண்ணப்பத்தின் ஆண்டில் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் கூப்பிட்டார், ஆபிரகாமே வெளியே வா, வானத்தை பாரு, கடற்கரையை பாரு, மணலை பாரு, அதை பாரு, இதே போல் ஒரு சந்ததி பெருகும். அவன் யோசிச்சிருப்பான், இது மாதிரி சந்ததி பெருகுனா, நானும் வயதாயிட்டு 75 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது எத்தனை வயது? 75 வயசு. இப்போ வயசு 100 கிட்ட வருது, 98 99 கிட்ட வந்துருச்சு. அப்பவும் யோசிக்கிறான், இவ்வளோ வயசாகி இனி குழந்தை பிறகு வானத்து நட்சத்திரம் போல குறைஞ்சது ஒரு 10 பிள்ளை 20 பிள்ளை 30 பிள்ளை பெறணும் அப்படின்னால இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வந்துடும். ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், வானத்தை பாரு, கடலை பாரு, கடற்கரையை பாரு, அதை பாரு, இதை பாரு சொல்லி தான் வச்சார். ஆனால் கொடுத்த பாடுங்களே, இவனே எப்போ கொடுக்குறாரோ கொடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இடைச்சோறுகள் ஒருத்தன் வந்துட்டான். இஸ்மவேல் வந்த உடனே அவன் நினச்சான், போதும் இதுதான் நமக்கு தேவன் நினைச்சாரு கொடுத்தது போல என் நினைத்து இஸ்மவேலோடு இருந்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஒருவன் இருக்கிறான், அதுதான் கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சில வேளைகளிலே நாம் எதிர்பார்த்த பதில் கிடைக்கவில்லை என்ற உடனே சில இடைச்சொல்கள் போல சில சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் வந்த உடனே இதுதான், இது போதுமானது, இது போதும் என்ற எல்லையிலே நாம் மனரமையும் அடைந்து ஜெபத்தை விட்டிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் அதோடு நிற்கிறவரல்ல, எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை காலங்கள் நடுவே அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. வேதத்தில் அதெல்லாம் நிறைய வாசிக்கலாம். விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் தம்முடைய வல்லமை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால், நியாயாதிபதி புத்தகத்தில் சொல்லப்படுது, மனோவா வயலில் வேலை செய்கிறான், மனைவிக்கு தூது தரிசனமானான். அங்கேயும் பிரச்சனை இங்கே தான். மனைவி பார்த்து உனக்கு ஒரு குமாரன் வரப்பான். எத்தனை காலங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏங்கி தவித்தார்கள், ஜெபம் பண்ணாங்க. இஸ்ரவேலிலே குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு பயங்கர, இது உலகம் முழுவதும் உள்ளது தான், ஆனால் அவங்கள்ட்ட இஸ்ரவேலில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் என்ன செய்யணும், வேணும். போராடி பெற்றுக்கொள்வார்கள், ஆண்டவரோடு போராடுவாங்க. அவன் எங்களுக்கு பிள்ளை வேணும்னு கிடைச்சவங்க கடைசியில் எவ்வளோ காலமானதோ நமக்கு தெரியாது, அவங்களும் மறந்துட்டாங்க. வயலில் வேலை செய்யும் போது தூதன் தரிசனமாகி சொல்கிறான், உனக்கு ஒரு குமாரன் வருவான், அவனுக்கு சிம்சோன் பேர், அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம் எல்லாம் சொன்னோடனே அவன் கொஞ்சம் நில்லுமா, கொஞ்சம் நில்லும், எனக்கு ஒன்றும் புரியலை, நான் ஹஸ்பண்ட் இருக்கார் கூட்டு வரேன் அப்படின்ட்டு மனோவா கூட்டு வந்தான். மனோவா கேட்குறான், ஐயா நீங்கள் தானே என் மனைவி தரிசனமானது? தரிசனமானது. உனக்கு ஒரு குமாரன் வரப்பான், அவனை இப்படி வளர்க்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் சொன்ன உடனே பயங்கர ஆச்சரியம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவனுக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று, ஜெபத்தையே மறந்தவனுக்கு வேண்டதில் கேட்கப்பட்டதுன்னு சொன்னார். எதிர்பாராத சூழ்நிலையில் பதில் இன்றைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காத அந்த காலகட்டத்தில் பதிலை கொடுத்த தேவன் அவர். ஆமாம். இவங்க நினைக்கலாம், இன்னைக்கு எது இந்த ஆண்டவர் இன்னைக்கு நாளைக்கு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார், எப்போ கொடுக்காரோ தெரியாது. எதிர்பார்க்காமல் இருப்பீங்க, தட்டி கொடுப்பார், உங்களுக்கு வீட்டை தட்டி கொடுப்பார் அவர். ஆமாம். தேடி வந்து கொடுப்பார். கர்த்தருக்கு பயம் உண்டாவது. அந்த வருஷத்தில் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் மறந்தாலும் மறவாமல் கொடுக்கிற ஆண்டவர். நீங்கள் எதிர்பார்க்காத நிலையிலே எதிர்பாராத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவர். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்கல்ல, ஜெபம் பண்ண நீங்கள் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் எதிர்பார்த்து வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போனது போல இருக்கலாம். ஆனால் எதிர்பாராத நிலையில் மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தர வல்லவர். ஆமாம். கர்த்தருக்கு பயன்பட்டவதாக. சகரியா வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. சகரியா வாழ்க்கை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். திருமணமான நாளிலே சகரியாவுக்கு கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அடுத்த ஸ்டெப் வரும். திருமண நாளில் கொடுத்திருந்தா
இன்னைக்கு யோவானுடைய நிலைமை என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் பேர் வந்திருக்காது. அவனுக்கு பேர் என்ன வந்திருக்காது? யோவான் ஸ்நானன் பேர் வந்திருக்காது. ஒருவேளை யோவானே வச்சுக்கோமே. அவன் வயோதிபனாக இருந்திருப்பான். இன்னைக்கு அவன் எவ்வளோ வந்திருக்குமா? இப்போ ரிட்டையர்மெண்ட் கேஸில் இருக்கனால அவன் அடுத்த ஒரு 40 வயசுக்குரியவனாக இருந்திருப்பான். 40 வயசு 45 வயசுக்குரியவனாக நினைச்சிருப்பான். அவன் இருந்திருப்பான். கர்த்தருக்கு பாய்க்க மாட்டாவதாக. இவ்வளவு வயதுக்குரியவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது மேசியா இந்த உலகத்தில் வருவார். வருகிற மேசியாவிற்கு வழியை என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும். தேவன் காத்திருந்தார். இயேசு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் காத்திருந்தது போல அவருக்கு வழியை உண்டு பண்ணக்கூடிய ஒருவனும் பிறக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார்? காத்திருந்தார். அது யார்கிட்ட இருக்கணும்னா சகரியாட்ட தான் பிறக்கணும்னு சொல்லுவது தேவனுடைய திட்டம். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கொடுத்திருந்தா வயோதிபனாய் இருக்கிற ஒருவன் வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்கு அல்லது வாலிப ஊழியம் செய்யக்கூடிய மேசியா இரட்சகர் இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு வயோதிபன் போய் அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. இவருக்கும் அவருக்கும் 6 மாதம் தான் டிஃப்ரெண்ட். இயேசுவுக்கும் யோவானுக்கும் எவ்வளோ நேரம் தான்? 6 மாதங்கள் தான் டிஃப்ரெண்ட். யோவான் இயேசுவோட 6 மாதம் மாம்ச அவதாரத்தில், மாம்ச பிறப்பில் 6 மாதம் மூப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒரு நல்ல ஒரு வாலிபனை, நல்ல ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வந்ததான உலக இரட்சகரை அறிமுகப்படுத்துவதற்கு நல்ல ஒரு வாலிபன் வேண்டும் என்பதை தேவன் திட்டம் வைத்துதான் இவனுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தினார். அவன் கால தாமதம் ஏற்படுத்த அவன் வயோதிபனாய் இருந்த யோவான் வயோதிபனாய் இருந்திருப்பான்னு சொன்னால் அவனுடைய ஆசாரிய வேலை அந்த எல்லைக்கு மட்டும்தான் உபயோகமாக இருக்கும். ஒரு வேளை சகரியாவுக்கு பிள்ளை பிறந்திருந்தனா அவன் நினைச்சிருப்பான் ஒரு 45 வயசு இருந்தால் அவன் அந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கும் அங்கே உள்ளதான லேவியரோடு இருந்து ஊழியம் செய்வதற்குத்தான் பயன்பட்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கால தாமதப்படுத்தி கொடுத்த ஒன்று எதற்கென்று சொன்னான்? இந்த உலக இரட்சகரை அறிமுகப்படுத்துவது மாத்திரமல்ல, அவனுடைய ஊழியம் இஸ்ரவேல் சமுதாயம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாய் அமைவதற்கு தேவன் திட்டம் வைத்தார். அவர் ஆமாம் என்ன வச்சார்னா, பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள் பக்கம் திருப்புவதற்கும் பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்கள் பக்கம் திருப்புவதற்குள்ள மாற்றத்தை, ஒழுக்க ரீதியான மாற்றங்கள், ஒழுங்கு ரீதியான மாற்றங்கள், ஆவிக்குரிய மாற்றங்கள், ஆவிக்குரிய ஒரு எழுச்சி எழுப்புதலின் காரியங்கள் அங்கே நடைபெறும். இவனால் அந்த தேசமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமாம். இன்னொரு விதத்தை சொல்கிறேன், நீங்கள் விரும்புகிற நேரத்திலே தேவன் பதில் கொடுக்க முடியும். நீங்கள் விரும்புகிற நேரத்தில் பதில் கொடுத்தால் உங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆனால் தேவன் விரும்புகிற நேரத்தில் பதில் கொடுத்தால் உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதம். ஆமாம். இங்கே தான் இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் கால தாமதப்படுத்துகிறார் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம், எப்படி ஜெபம் பண்ணாலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கட்டாயம் உண்டு. இன்றைக்கெல்லாம் அவர் நாளைக்கு தருவார். ஆனால் அவர் நேரத்திற்கு தரும்போது அது சாதாரண ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒட்டுமொத்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒட்டுமொத்த ஒரு குழுவிற்கு அது ஆசீர்வாதமாக அமையும். ஆமாம். இல்லைன்னா உங்கள் குடும்பத்திற்கு இந்த ஒரு சின்ன இடத்துக்கு தான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. நீங்கள் ரெண்டாவது, அவன் கேட்கும்போது எனக்கு வாலி வயசில் கொடுத்துருக்கலாம் ஐயா அப்படின்னு கேட்டிருந்தானா, நாம் நினைத்த நேரத்தில் ஒரு பதில் கொடுக்கலாம். நாம் விரும்புகிற எதிர்பார்த்த நிலையில் பதில் கொடுக்கலாம். ஆனால் அவர் எதிர்பார்த்த நிலையில் பதில் கொடுக்க தேவன் விரும்பினார். அவர் ஆமாம். இன்னொரு விதத்தை சொல்ல சொன்னால், நீங்கள் நினையாத நேரத்தில் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம். அதுதான் கேட்குறேன். வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா நீங்கள் நினையாத நேரத்தில் தேவன் பதில் கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம். நீங்கள் எதிர்பாராமல் இருப்பீங்க, அப்போ வந்து பதில் கொடுப்பேன். மரியாள் வீட்டில் ஒரே அழுகை. மரியாள் வீட்டில் அழுகை. மார்த்தாள் கண்ணீர் விட்டு விட்டு அழுறான், மூக்கு சிந்தி சிந்தி அழுறான். ஏன்? தம்பி செத்து போயிட்டான். சரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு எத்தனையோ பேரை நினைச்சிருக்காரு, உயிரோடு எழுப்பியிருக்காரு. இவ்வளவுக்கு இயேசு லாசருவை நினைக்கிறாரு, மிகவும் நேசிக்கிற ஒரு நண்பனை போல இருக்கிறேன். ஆகவே இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒரு நண்பன் லாசர். அதோடு மாத்திரமல்ல, மார்த்தாள் மரியாள் வீடு இயேசுவுக்கு எப்படிப்பட்ட வீடு? ஆறுதல் அளிக்கக்கூடிய வீடு என்பது மாத்திரமல்ல, நல்ல சாப்பாடு கொடுக்குற. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுக்கு சொல்லிவிடுவோம். சோவைனமாக இருக்கும்போதே சொல்லிவிட்டாங்க, இயேசு வரல, ஆனால் இறந்து போயிட்டான், சொல்லிவிட்டாங்க. எப்படியாவது அவன் என்ன செய்யணும்? ஆமாம், உயிரோடு
அவனை எழுப்பி விட வேண்டும். பிரயாசப்படணும். அனுப்பி விட்றாங்க. போய் அனுப்பி, இயேசுவை நீங்கள் வந்துடும், நீ நேசிக்கிற லாசரு மரித்து போய் விட்டான். சரி, ஆண்டவர் பார்த்தாரு. இன்னும் 2 நாள் இருந்தார். பயங்கர வருத்தம் அவங்களுக்கு. சுற்றி உள்ள மக்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்க? நமக்கு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா? ஆமாம், இயேசுவை பின்பற்றி உங்களுக்கு என்ன கிடைச்சது? இயேசுவை பின்பற்றி போனீங்களே, இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் கிடைச்சது? உங்கள் ஜெபம் பண்ணீங்களே, என்ன பதில் கிடைச்சது? இவ்வளோதான். இயேசுவை பின்பற்றதுனால ஒன்றுமே கிடையாது என்ற எல்லையில் பலர் பேசுவது போல அன்றைக்கும் மார்த்தாள் மரியாள் வீட்டில் பேசத்தான் செய்தாங்க. அடக்கவும் பண்ணியாச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4 நாள் ஆன உடனே அவர்களே எதிர்பார்க்கவில்லை, இயேசு அங்கே வந்து நின்றார். ஆமாம், அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் இயேசு வந்து நின்று மார்த்தாள் மரியாள் அவரு நேராக வீட்டுக்கு கூட வரல. எங்கே வந்து நின்றார்? கல்லறை பக்கம் வந்து நின்றார். இவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இப்போ கல்லறை பக்கம் யார் வந்திருக்காரு? அப்போ இயேசு வந்திருக்காருன்னு 2 பேரும் அழுதுகிட்டே ஓடுறாங்க. இயேசுவை பார்க்குறதுக்கு ஓடுறாங்க. இயேசுவே பார்த்தோன்னு என்ன தான் சொல்லியிருப்பாங்க? இயேசுவே நீ இருந்திருந்தா என் தம்பி எணிஞ்சிருக்க மாட்டான். சரி, மறிச்சிருந்தா கூட உயிரோடு வந்திருப்பானே. நீர் கூப்பிட்ட நேரத்தில் வரல, சொல்லிவிட்ட நேரத்தில் வரல. தோத்திர கூட்டமும் முடிஞ்சாச்சு. 4 நாள் இன்னைக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆண்டவருக்கு பயன் மாட்டாது. அவர் எதிர்பார்க்கல. எதிர்பாராத நேரத்தில் வந்து நின்றார். அவர்களே, அவரது பட்டணமே அல்லது அவர் இருக்கிற அந்த சூழ்நிலையை எதிர்பாராத பதிலை ஆண்டவரோடு கொடுத்தார். அவர் ஆமாம், 4 நாட்கள் ஆகி மரித்து போன சரீரத்தில் ஏன் 4வது நாட்கள் வந்தார் அப்படின்னா பல காரணங்கள் இருக்கலாம். பல காரணத்தில் ஒன்று, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் மரித்து போய் விட்டான்னு சொன்னால் அவருடைய ஆத்மா ஒரு 3 நாள் இந்த பிரேயத்தை சுற்றி சுற்றி என்ன செய்யும்? அந்த வீட்டை சுற்றி சுற்றி. அது உண்மை கிடையாது, ஆனால் அவங்க நம்பிக்கை. அதில் அப்படி நினச்சிட்டு யோசனை பண்ணிட்டு, ஐயோ அதுவே நம்மளை ஏற்கனவே படாத பாடு படுத்திட்டு கிடந்தவர் போயிட்டாரு, இன்னும் படாத பாடு ஆவியில் வந்து பாடுபடுத்த போகிறாருன்னு பயப்படாதீங்க. அப்படிலாம் இங்கே கண்ணை மூடியாச்சுன்னா அங்கே போயிடுவார் ஆள். வெறும் சரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நம்பிக்கை ஒரு 3 நாள் என்ன செய்யும்? அப்படி சுற்றி பார்த்து அழுறவங்களெல்லாம் பார்த்து, எனக்காக இவ்வளோ பேர் அழுறாங்களே அப்படின்லாம் பார்த்துட்டு கடைசியில் 4 நாள் என்ன செய்யணும்? போயிடும். 4 நாள் அங்கே இருக்காது. அப்படியே ஒரு மனிதன் ஒருத்தர் உயிரோடு எழுப்பிட்டான்னா அவங்க சொல்லுவாங்க, ஆவி எங்கே தான் சுற்றுச்சு? இங்கனக்குள்ளே தான் சுற்றுச்சு. ஆகினா இவர் என்ன செய்தார்? எழுப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏதோ மந்திரம் பண்ணி அந்த ஆவி கேட்க முடியாது பேசுகிறாங்க. அந்த ஆவி உள்ளே வந்து என்ன செய்து உட்காந்துட்டு, ஆகவே எழுப்பிட்டாரு, ஆவி இங்கே தான் இருக்குன்னு. ஆகவே அந்த இடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஆண்டவர். அப்படிப்பட்ட நம்பிக்கையை உடைச்சிட்டார். இயேசு கிறிஸ்துவை நாளைக்கு அந்த ஆவி இங்கே தான் சுற்றி இருந்தது எழுப்பிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஒன்றுமே இல்லை. அவங்களோட நம்பிக்கை, அவங்க எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் உடைச்சிட்டார். உடைச்சிட்டு தான் அங்கே வந்து நின்னார். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு பதிலை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்க மறந்த எல்லாவற்றிற்கும் நினைவு கூர்ந்து அவர் பதில் கொடுப்பாராக. விண்ணப்பம் கேட்கப்படும், வேண்டுதல் கேட்கப்படும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்பாராத நிலையிலே நீங்கள் எதிர்பாராத பதிலை தேவன் கொண்டு வந்து தருவார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கர்த்தர் அவர் விடப்பட்ட கிரியைகளை செய்வாராக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய இருக்கு. நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய பிள்ளை பேரு காரியம் தான் இதில் நிறைய வச்சிருக்கிறேன். ஏன்னா வேண்டதில் அவங்கெல்லாம் நிறைய பேர் பண்ணாங்க. அது ஒரு குரூப். அண்ணால் ஜெபம் பண்ணால எவ்வளோ நாட்கள் ஜெபம் பண்ணாங்க. பதில் கேட்கப்படாது போல இருந்தது. அதுக்கு நம்ம காரணம்லாம் ஆராய்ச்சி பார்த்தோன்னா பல காரணங்கள் இருக்கு. அவள் ஜெபிக்கும் போது கடைசியில் ஒரு நாள் ஜெபத்தை கேட்டார். சாமுவேல் பிறந்தான். ஆமாம், சாமுவேல் பிறந்தான். ஒரு நிலைக்கு வந்தான். இதுக்கு முன்னமே கொடுத்திருந்தா இவன் ஆசாரிய வேலை செய்திருக்கவே முடியாது. யாரு? இந்த சாமுவேல் வந்தானே, இவன் அண்ணாளுக்கு பிறந்திருக்கான். முன்னமே கல்யாணம் முடிஞ்ச புதுசிலே வச்சுக்கோமே, கல்யாணம் முடிஞ்ச புதுசிலே அவன் பிறந்திருப்பான் என்று சொன்னான். இவன் இந்த ஆசாரியவன் இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மனுஷனாய், இந்த வேதாமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷனாய் அவன் மாறி இருக்கவே முடியாது. அதை விடுங்க, ஆசாரிய வேலை செய்யவே முடியாது. ஏன்? அவன் சந்ததி அப்படிப்பட்டது. கோராகின் சந்ததி. அவன் ஆசாரிய வேலை செய்வதற்கு தகுதில்லை என்று ஒதுக்கப்பட்டவர்கள்.
சாமுவேல் பிறந்த உடனே ஆசாரி வேலை செய்யாமல் அப்பா மாதிரி நினைச்சிருப்பான், பலி செலுத்தி தான் வீட்டுக்கு போயிருப்பான். ஆனால் காலங்கள் நடுவே அன்னாளுக்கு தேவன் பதில் கொடுத்தார். அவனுக்கு பதில் கொடுக்கும் போது கர்த்தர் அவனை கொண்டு வந்து ஆசாரிய வேலை செய்வதற்கு முதல்ல கொண்டு வந்து ஆலயத்தில் விடப்பட்டார். ஆலயத்தில் வேலை செய்யும் போது ஒரிஜினல் ஆசாரியர் 2 பேர் போயிட்டாங்க, தாறுமாறான வாழ்க்கையில் போய் சேர்ந்துட்டாங்க. இவன் அந்த ஆசாரிய வேலை செய்வதற்குரிய பொறுப்பு இவன் கொடுக்கப்பட்டது. இவன் ஆசாரிய வேலை செய்து கொண்டிருக்கும் போதே இவன் நியாயாதிபதியாக இருந்தான். ஏலி மரித்து போன நியாயாதிபதியாக இருந்தான், கடைசி நியாயாதிபதி. அவன் ஆசாரிய வேலை, தடை செய்யப்பட்ட ஆசாரிய வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, அவன் தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். தேசத்தில் வேத வசனங்கள் இல்லை, தீர்க்கதரிசியாய் உருவாக்கினார். இதெல்லாம் போக ஜனங்களும் ஒன்று கேட்டாங்க, ராஜா என்று கேட்டபோது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணினார். ஒரே மனுஷன் 4 வேளை இந்த வேதாமத்தில் அவன் ஒருவன் தான் செய்தான். ஆமாம், அவன் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் மட்டும் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருந்தா அவன் ஆசாரிய வேலை கூட செய்வதற்கு தகுதி இல்லாத ஒருவனாக ஆலயத்துக்கு வந்து தான் போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் காலங்கள் நடுவே காத்திருந்து பதில் கொடுக்கும் போது, அவர் விரும்பின நேரத்தில் பதில் கொடுக்கும் போது தேசமே ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ராஜாக்களை உருவாக்கும்படியாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அன்னாளுக்கு இதனால் வரை இந்த நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் போயிட்டு, அதுக்கு முன்னால் ரோட்டில் போகும்போது அண்ணால ரொம்ப ஏளனமாய் பேசினார்கள். ஆனால் தேவன் பதில் கொடுத்து சாமுவேலை உயர்த்தின பிறகு அந்த தேசத்தில் கும்பிடாத கைகள்லாம் அண்ணாலை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, இவனுடைய குமாரன் தான் கர்த்தருக்கு பயன்படும் தேசத்திலே உன்னதமான ஒரு மனுஷன். ஆமாம், அவனுடைய வாழ்க்கையில் சில பேர் நாம் எதிர்பார்த்த நேரங்களில் பதில் கிடைக்காம இருக்கலாம். கவலைப்படாதீங்க, விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் நீங்கள் எதிர்பாராத நிலையிலே, எதிர்பாராத நேரத்தில் பதில் கொடுக்க வல்லவர். ஆமாம், அவர் நினைக்கிற நேரத்தில் பதில் கொடுக்குவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, நீ எந்த நேரத்தில் பதில் கொடுக்க விரும்புகிறீரோ அதை செய்யும்படி சொன்னால் அவர் விரும்புகிற நேரத்தில் பதில் கொடுக்கும் போது ஆசீர்வாதமான ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், ஆனால் ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம், வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுங்க, வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பதனாலே இன்றைக்கி ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கட்டாயம் கேட்கப்படும். ஆமாம், நாங்கள் மறந்தாலும் நீர் மறக்க மாட்டேன், நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் நீர் கொடுப்பேன், இதோடு மாத்திரமல்ல நீர் விரும்புகிற நேரத்தில் நீர் கொடுக்கும் போது எல்லா ஆசீர்வாதம் நீ தர வல்லவர் அவர். ஆமாம், நம்ம எழுந்து ஜெபம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பிரைஸ் தி லார்ட். வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் மறந்த ஜெபத்திற்கும் பதில் உண்டு. நீங்கள் நினையாத நேரத்தில் பதில் தேவன் கட்டளையிடுவார். அவர் விரும்புகிற நேரத்தில் கொடுக்கும்போது ஆசீர்வாதம். நீங்கள் விரும்புகிற நேரத்தில் கொடுக்கும்போது உங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். அவர் விரும்புகிற நேரத்தில் கொடுக்கும்போது உங்களை மாத்திரமல்ல, உங்களை சார்ந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதம். விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் அவர் கருத்தில் சொல்லுவார், ஆண்டவரே நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஐயா, எங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர். இந்த விண்ணப்பத்தின் ஆண்டில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக.
எங்கள் ஜெபங்கள் ஒன்று வீணாய் போகக்கூடாது. எல்லாம் உம்முடைய பார்வைக்கு உரியதாக இருப்பதாக. மறவாத தேவன் எங்கள் ஜெபத்தை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஜெபசல் மாஸ்டர் ஜெபம் பண்ணி. வேண்டிய நேரத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்திருந்தீர். ஆனால் ஆண்டவரே சொன்னது போல் ஆண்டவரே ஆசீர்வாதம் அவ்வளவா இருந்திருக்காது. நீர் கொடுக்கும்போது ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் பொங்கி வழியும். ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் மறந்தே போய்விட்டாலும் ஆண்டவரே நீர் மறவாமல் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விண்ணப்பத்திற்கும் எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே நீர் பதிலளிக்க போகிறீர். அதை இந்த வருடத்திலே நாங்கள் கண்ணார கண்டு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கப் போகிறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம். நமக்கு கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவருடன் இன்று வேண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வாழ்த்து செல்லுபடி கேட்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை